السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما أرسلناك إلا مبشرا ونذيرا. قل ما أسألكم عليه من أجر إلا من شاء أن يتخذ إلى ربه سبيلا. Short time ago, the United States military began major combat operations in Iran. ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா தாக்குதல் நடத்திய நிலையில் ஈரானும் இஸ்ரேலை நோக்கி பதில் தாக்குதல் நடத்தி வருவதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. இதனால் மத்திய கிழக்கில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. மறுபுறம் அமெரிக்க அதிபர் டிரம்ப் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை உட்பட அனைத்து படைகளும் ஆயுதத்தை கைவிட வேண்டும் அல்லது மரணத்தை சந்திக்க நேரிடும் என எச்சரித்துள்ளார். தெற்கு ஈரானில் பள்ளி மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் உயிரிழந்த மாணவிகள் மற்றும் ஊழியர்களின் இறுதிச் சடங்கு காட்சிகள்தான் இவை. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானின் இராணுவ தளங்கள் மற்றும் தலைமை பொறுப்பாளர்களை குறிவைத்து விரிவான தாக்குதல்கள் நடத்தியதாக கூறப்படும் நிலையில் கடந்த சனிக்கிழமை காலை இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை தளத்திலிருந்து சுமார் 600 மீட்டர் தூரத்தில் அமைந்திருந்த பள்ளி மீது 3 ஏவுகணைகள் பாய்ந்ததாக ஈரான் அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த தாக்குதலில் பள்ளி முழுவதும் சேதமடைந்தது. مشاهده کنین عزیزان بزرگوار، یک بار دیگه سند جنایت رژیم صهیونیستی برای جهانیان اثبات شد. این تصاویر رو دنیا باید ببینه. உரத்தில் பயன்படுத்தப்படும் யூரியாவை உற்பத்தி செய்யும் நிறுவனமான கத்தார் எனர்ஜி அதன் ஆலைகள் மீதான இராணுவ தாக்குதல்கள் காரணமாக தொடர்ந்து உற்பத்தியை நிறுத்தியுள்ளது. இதனுடன் அதிகரித்து வரும் எரிபொருள் செலவுகளும் சேர விவசாயிகள் கடுமையான முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர். அடுத்த ஆண்டில் நான் மேற்கொள்ளப் போகும் முடிவு என்பது அடிப்படை தேவையான உரம் மற்றும் எரிபொருள் ஆகியவற்றின் விலையுடன் தானிய விலையை ஒப்பிட்டு பார்ப்பதாகவே இருக்கும். தானிய விலை உயர்வினால் இந்த விலை இடைவெளி குறையவில்லை என்றால் அடுத்த இலையுதிர் காலத்தில் ஏதேனும் பயிரிட வேண்டுமா என்பது குறித்து நான் தீவிரமாக பரிசீலிக்க வேண்டியிருக்கும். அபிதாபில என் பொண்ணு இருக்கா, பொண்ணு பக்கத்துலேயே பாம்பு போடுறாங்க. அவள் பேசும்போது வீடியோ காலில் தான் பேசுகிறா. குழந்தை இருக்குது, குழந்தைய வச்சு குழந்தைய காட்டி தந்து வீடியோ காலில் பேசிக்கிட்டே இருக்கா. பக்கத்தில் அங்கே பாம்பு போடுறது எங்களுக்கு டம் டம் டம்னு கேட்க தான் செய்யுது. பயந்து எங்கேயும் போக முடியாத நிலைமையில் இருக்கா. கத்தார், துபாய், சவுதி, அபுதாபி அங்கெல்லாம் நிறைய மக்கள் பிள்ளைங்களுக்கு இப்போ குடும்பத்தோட வேலைக்கு வெளியில் எல்லாம் ஆஃபீஸ் வேலை ஒர்க் பண்ணதவங்களும் யாருக்கும் போக முடியல. எல்லாருமே வீட்டில் தான் இருக்காங்க. வீட்டில் இருந்து தான் வெளியில் போக முடியல. எங்களுக்கு சமையல் உள்ள சாதனம் ஒன்று வாங்க முடியல. எனது அன்பிற்குரிய சஹாபிகளுக்கும் உலகம் முழுவதிலும் உள்ள முஸ்லீம் உம்மத்திற்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. மிகுந்த கவலையுடனும் ஆழ்ந்த மனவேதனையுடனும் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான அதிகரித்து வரும் பதற்றங்கள் மற்றும் மோதல்கள் காரணமாக வளைகுடா பிராந்தியத்தில் மோசமடைந்து வரும் நிலைமையை நான் உற்று நோக்குகிறேன். சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார், பஹ்ரைன், குவைத், ஜோர்டான் மற்றும் லெபனான் போன்ற வளைகுடா நாடுகள் முழுவதும் தாக்குதல்கள் பரவி வருவதாக வரும் செய்திகள் மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்துகின்றன. ஒவ்வொரு குண்டுவெடிப்பும், ஒவ்வொரு ஆக்கிரமிப்பு நடவடிக்கையும், விரோத போக்கின் ஒவ்வொரு வளர்ச்சியும் தங்களது குடும்பங்களுக்கு அமைதியையும் பாதுகாப்பையும் மட்டுமே விரும்பக்கூடிய அப்பாவி மக்களிடம் அச்சத்தையும் உறுதியற்ற தன்மையையும் துயரத்தையுமே கொண்டு வருகின்றன. நடப்பு ஆண்டானது தீவிரமடைந்து வரும் இடர்பாடுகளையும் உலகளாவிய உறுதியற்ற சூழலையும் அடையாளப்படுத்துவதாக தெரிகிறது.
எனது முந்தைய வெள்ளிக்கிழமை உரைகளிலும் இறை வெளிப்பாடுகளிலும் நான் ஏற்கனவே எச்சரித்தபடி உலகமானது கடுமையான சோதனை மற்றும் கொந்தளிப்பான ஒரு காலகட்டத்திற்குள் நுழைந்து கொண்டிருக்கிறது. உலகின் பல்வேறு பகுதிகளில் ஆயுதமேந்திய மோதல்களும் அரசியல் பதற்றங்களும் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளன. போர்கள் தொடர்ந்து வெடிக்கின்றன அல்லது தீவிரமடைந்து வருகின்றன. இவை நகரங்களை அழித்து குடும்பங்களை இடம்பெயரச் செய்து அளவிட முடியாத மனித துயரங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. இதனால் ஏற்படும் விளைவுகள் போர்க்களத்தோடு மட்டுமே நின்று விடாமல் வீடுகள், பொருளாதாரம் மற்றும் ஒட்டுமொத்த சமூகங்கள் வரையில் நீண்டு ஆழமான மற்றும் நீடித்த வடுக்களை விட்டு செல்கின்றன. ஆனால் இந்த சூழலை இன்னும் வேதனைக்குரியதாக மாற்றுவது எதுவென்றால், முஸ்லீம் உம்மத் ஒன்றிணைந்து நிற்பதற்கு பதிலாக ஒருவருக்கொருவர் எதிராக திரும்புவதை காண்பதுதான். உள்நாட்டு பிளவுகள், அரசியல் போட்டிகள் மற்றும் பிரிவினைவாத வேறுபாடுகள் போன்றவை ஒற்றுமையால் ஏற்படும் பலத்தை பலவீனப்படுத்தி விடுகின்றன. முஸ்லீம் நாடுகள் பிளவுபடும் போது வெளிப்புற சக்திகள் பெரும் செல்வாக்கை செலுத்த முடிகிறது. அத்துடன் அவர்கள் பிராந்திய மக்களின் நலனை காட்டிலும் தங்களது தனிப்பட்ட திட்டமிட்ட லாபங்களுக்கு ஏற்றவாறு மோதல்களை வடிவமைக்கின்றார்கள். இது உறுதியற்ற தன்மையை ஆழமாக்கி துயரங்களை மேலும் நீட்டிக்கச் செய்கிறது. ஒற்றுமையின்மையானது உம்மத்தை அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பலவீனமான நிலைக்கு தள்ளிவிடுகிறது. வளங்களை வளர்ச்சி, கல்வி மற்றும் மக்களின் நலனுக்காக பயன்படுத்துவதற்கு பதிலாக ஆற்றல் முழுவதும் மோதல்களுக்கும் சண்டைகளுக்குமே செலவிடப்படுகிறது. இந்த சிதறுண்ட நிலை, பிளவுகள் நாடுகளை பாதிப்பதோடு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த முஸ்லிம் உலகின் கூட்டு கண்ணியத்தையும் வலிமையையும் சீர்குலைத்து விடுகின்றன. இத்தகைய நேரத்தில் நேர்மையான ஆழ்ந்த சுய பரிசோதனை என்பது மிகவும் அவசியமான ஒன்றாகும். உண்மையான வலிமை ஒற்றுமையின் மூலமே கிடைக்கிறது. அது நீதி, ஞானம் மற்றும் பரஸ்பர மரியாதையின் அடிப்படையில் கட்டப்பட்ட ஒற்றுமையாகும். ஒற்றுமை இல்லாமலும் கொள்கை பிடிப்பும் நீதியான தலைமைத்துவமும் இல்லாமலும் மனித குலத்தின் சீர்திருத்தத்திற்காக அல்லாஹ் அனுப்பிய தேர்ந்தெடுக்கப்பட்டவரை அங்கீகரித்து ஏற்காமலும் போனால் மோதல்கள் முடிவின்றி தொடர்ந்து கொண்டே செல்லும். மக்கள் இறை வழிகாட்டுதலை புறக்கணித்துவிட்டு தொடர்ந்து பிளவுபட்டு கொண்டே இருக்கும்போது வன்முறை சுழற்சி மீண்டும் மீண்டும் நிகழ்கிறது. இதில் எப்போதும் அப்பாவி உயிர்களே அதிகமாக பாதிக்கப்படுகின்றன. நிகழ்ந்து கொண்டிருக்கும் இந்த சம்பவங்கள் மனித குலம் முழுமைக்குமான ஒரு கடுமையான எச்சரிக்கையாக கருதப்பட வேண்டும். உலகம் ஒரு மிகப்பெரிய சோதனை மற்றும் கஷ்டமான காலத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக தெரிகிறது. உலகின் பல்வேறு பகுதிகளில் போர்களும் மோதல்களும் அதிகரித்து கொண்டிருப்பதை நாம் காண்கிறோம். அதே நேரத்தில் இந்த ஆண்டில் பேரழிவை ஏற்படுத்தும் நிலநடுக்கங்கள் மற்றும் பிற இயற்கை பேரிடர்களும் அடிக்கடி நிகழும். கண்ணுக்கு தெரிந்த இந்த நெருக்கடிகளுடன் கண்ணுக்கு தெரியாத அச்சுறுத்தல்களான கொடிய வைரஸ்களும் தொடர்ந்து பரவி பல உயிர்களை பறித்து அச்சத்தையும் உறுதியற்ற தன்மையையும் உருவாக்கும். இவை அனைத்தும் நமது நேசத்திற்குரிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கிய எச்சரிக்கைகளை நமக்கு நினைவூட்டுகின்றன. குழப்பங்கள், ஃபித்னா பரவலாகும், மோதல்கள் தீவிரமடையும் மற்றும் துயரங்கள் உலகின் பல பகுதிகளையும் பாதிக்கும் ஒரு காலத்தை பற்றி அன்னார் குறிப்பிட்டார்கள். எவ்வாறாயினும் நாம் கவனக்குறைவாகவோ அல்லது விழிப்புணர்வு அற்றோ இருந்துவிடக்கூடாது என்பது தெளிவாகிறது. இது உலக விவகாரங்களில் மட்டுமல்ல, அத்துடன் நமது ஆன்மீக வாழ்விலும் கூட விழிப்புடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாகும். இந்த நிகழ்வுகளானது நம்மை சிந்திக்க செய்வதற்கும்
பாவ மன்னிப்பு தேடுவதற்கும் ஈமான், நம்பிக்கை, நேர்மை மற்றும் ஒற்றுமையின் பக்கம் திரும்புவதற்கும் அல்லாஹ்வின் கயிற்றை உறுதியாக பற்றி பிடித்து கொள்வதன் பக்கமும் நம்மை அழைக்கின்றன. ஆகவே உலக அதிகாரங்கள் என்பது தற்காலிகமானவையே என்பதை நாம் நினைவில் கொள்வோம். நாடுகள் உயரும் வீழும், கூட்டணிகள் மாறும், ஆனால் அல்லாஹ்வின் கட்டளையே அனைத்திற்கும் மேலாக மேலோங்கி நிற்கும், வெற்றி கொள்ளும். இத்தகைய நிச்சயமற்ற நேரங்களில் நமது புகலிடம் அவன் மட்டுமே. அவனிடத்திலேயே நாம் தஞ்சமடைய வேண்டும். அல்லாஹ் முஸ்லிம் உம்மத்தினர் அனைவரையும் மற்றும் பாதிக்கப்பட்ட அனைத்து பகுதிகளையும் தீங்கிலிருந்து பாதுகாப்பானாக. உலக தலைவர்களுக்கு ஞானத்தையும் நிதானத்தையும் வழங்கி நேர்வழி காட்டுவானாக. மேலும் மனித குலத்தை மேலதிக அழிவிலிருந்தும் இழப்பிலிருந்தும் பாதுகாப்பானாக. ஆமீன். ஆகவே நாம் நமது ஈமானை வலுப்படுத்த வேண்டும், நமது பிரார்த்தனைகளை அதிகப்படுத்த வேண்டும், பாவ மன்னிப்பு தேட வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும், நீதி மற்றும் கருணையில் உறுதியாக நிலைத்து நிற்க வேண்டும். வெறுப்பையோ அல்லது தவறான தகவல்களையோ பரப்புவதை தவிர்க்க வேண்டும். அதற்கு பதிலாக அமைதிக்காகவும் நாடுகளின் தலைவர்களுக்கிடையே ஞானம் மற்றும் நிதானம் நிலவுவதற்கும் எங்கும் உள்ள அப்பாவி மக்களின் பாதுகாப்பிற்காகவும் உண்மையாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஆமீன் சும்மா ஆமீன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். வஸ்ஸலாம். அல்லாஹ் ஹாஃபிஸ்.